உங்க 2 பேரையும் பெண்டு கழட்ட போறேன். ஓ அப்படிங்கிறீங்க? இந்த வயசுலயும் செம்ம கட்டையா இருக்காங்களே. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த கமண்டமா என்ன ஏமாத்துன? நீங்க 2 பேரும் கொலை பசியில இருக்கீங்கன்னா வேணும்னா என்னோட எதுவும். ஐயோ பாவம், கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடுச்சா? சரியான தண்டம். சோத்துக்கு சண்டை போட்டா எப்படி சாப்பிடுறது? நீ வாயை திறந்து பேசினாலே எனக்கு கடுப்பா இருக்கு. முதல்ல ஒன்ன தாண்டி சாகடிப்பேன், ஒன்ன விட மாட்டேன். ஐயோ, இந்த கிழவிக்கு மூலம் மங்கி போச்சு. உன் நிலைமை இதுதான். உன் பவர் உனக்கு திரும்ப வேணும்னா நான் உனக்கு தேவை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பேச்சு பேசுன, இப்ப பேசு. தலை தனியா வால் தனியான்னு பிரிச்சுடுவேன். என்ன செல்லம் வலிக்குதோ? வட்டத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன் பவரை யூஸ் பண்ண முடியாது. நீ கிழவி, உன்னை விட மாட்டேன். ஒரு கிழவியே என்ன கிழவின்னு கூப்பிடுது. ஆச்சரியக்குறி. கிளவி, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை மிஸ் ஆயாசி வீட்டுல தானே பூட்டி வச்சோம். அங்க இருந்து எப்படி தப்பிச்ச? நான் ஒரு சுதந்திர பறவைடா, என்ன பூட்டிலாம் வைக்க முடியாது. தலைமைக்கு கட்டுப்பட்டிருக்கோம், இல்லனா சிறகடிப்போம். கிளவிக்கு காமெடி ஒரு கேடு. போதும் போதும், விட்டா நீ ரொம்ப ஓவரா போறியே. முதல்ல யாரு நீ? நீ முழுங்கின 3த்தையும் இப்போ உடனே துப்பிடு. போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுடுறேன். மரியாதையா என்ன பெற்ற. ஐயோ பாவம், பார்க்கவே பரிதாபமா இருக்கு. இவள என்ன பண்ணலாம்? உன்னை வச்சுட்டு வளைக்க முடியல. ஏய் சோடா போட்டி, என்ன திடீர்னு மரியாதை இல்லாம பேசுற? கண்டதையும் தின்னு பெருத்து போயிருக்க. உன்னை வச்சு வளைக்க முடியாது. தலைவரு, உடம்பெல்லாம் வலிக்குதே. பெற்றுதான் ஒரேடியா நானும் நசுங்கிருப்பேன். அடியே கிழவி, இங்கதான் இருக்கியா? அதான பார்த்தேன். இந்த சிலுக்கு ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறாள். டேய், அவ ஒரு கிழவிடா. அந்த ஏலியன்ஸ் அளவுக்கெல்லாம் அவ ஒண்ணு பெருசா இருக்க மாட்டா. எதை இவ்வளவு பெருசா? ஐயோ மிஸ் ஆயாசி, இப்ப என்ன பண்றது? படங்கள்ல வர மாதிரியே அந்த பேய் பாக்குறதுக்கு பயங்கரமா முகமெல்லாம் சுருங்கு போயிருக்கும். 2 நாள் சாப்பிடலனாலும் மூஞ்சி சுருங்கிதான் போகும். நைட்ல தானே பேய் வெளியே வரும். சரி, அது வரைக்கும் என் வீட்டுல வந்துரு. ஏன்னா இப்ப உன் லுக்க பார்த்தா அந்த பேய அலறி அடிச்சு ஓடிடும். ரெட் கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க அந்த பொண்ணு யாரு? முத்திருச்சுன்னு நினைக்கிறேன். அங்க அந்த மாதிரி யாருமே இல்ல. நான் கடைசியா ஸ்கூலுக்கு வந்து ஒரு 1000 வருஷம் இருக்கும். அப்பெல்லாம் நான் நச்சுன்னு இருப்பேன். நான் சபிச்ச இந்த பையனும் செத்துருவான். நீ என்ன பிரமாதம். என் பேத்தி பக்கத்துல யார் வந்தாலும் நான் எரிச்சிருவேன். முதல்ல நீயே செத்துரு. இடத்துல அடைச்சு வைக்க முடியாது. உன்னை எங்கேயோ அடைச்சு வைக்க போறேன்னு யார் சொன்னது? இப்பவே நான் உன்னை கொல்ல போறேன்.